إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وأن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أو كما قال عليه الصلاة والسلام. அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹுவினால் இடப்பட்ட கட்டளையை நிறைவேற்றுவதற்காக உரிய நேரத்திலே இங்கே ஒன்று சேர்ந்திருப்பதைப் போல எல்லா நிலைகளிலும் அல்லாஹுவை பயந்து தக்குவாவுடன் நடந்து கொள்ளுமாறு எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்து செய்து கொள்கின்றேன். தக்குவா என்பது அல்லாஹுவும் அவனது தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எவைகளை எடுத்து நடக்குமாறு ஏவினார்களோ அவற்றை முடியுமான அளவு எடுத்து நடப்பதும், எவைகளை தடை செய்தார்களோ அவற்றை முற்றாக தவிர்ந்து வாழ்வதும் ஆகும். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, புனிதமிக்க ஒரு ரமலான் மாதம் எங்களை கடந்து சுமார் 2 வாரங்கள் ஆகின்றது. ரமலானிலே அதிகமாக நாங்கள் நன்மை செய்பவர்களாக இருந்தோம். இரவு வணக்கங்களிலே அதிகமாக ஈடுபட்டோம். ஈமான் எங்களிடம் அதிகமாக உயர்ந்தது. ஈமானை பொறுத்தவரை நன்மைகள் செய்கிற போது அதிகரிக்கக்கூடியது. நன்மைகளிலிருந்து நாங்கள் தூரமாகின்ற போது, நன்மைகளை விட்டு தீமைகளின் பக்கம் ஈடுபாடு காட்டுகின்ற போது குறையக்கூடியதாக இருக்கிறது. ஹந்தலா ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு தடவை ஹந்தலா முனாஃபிக்காகிவிட்டான் என்று சத்தமிட்டு கொண்டு மதீனாவின் பாதையிலே வருகிறார்கள். அபூபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் இடைமறிக்கிறார்கள். என்ன ஹந்தலா, முனாஃபிக் என்றால் பெரிய விஷயமாச்சே, என்ன நடந்தது என்று கேட்கிறார்கள். அப்போது ஹந்தலா ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், நான் நபியோடு இருக்கிற நேரம் எனக்கு நல்ல உணர்வுகள் அதிகரிக்கிறது, இறை உணர்வுகள் அதிகரிக்கிறது அந்த சபையில் இருக்கிற போது. ஆனால் நான் வீட்டுக்கு சென்றவுடன் அந்த உணர்வுகள் மாறுகிறது, குறைகிறதே. அப்படி என்றால் இது 2 முகம்தானே, 2 முகம் உள்ளவர்கள் முனாஃபிக்குகளாச்சே, எனவே நான் முனாஃபிக்காகிவிட்டேன் என்று நினைக்கிறேன் என்று ஹந்தலா ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அபூபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சொல்கிறார்கள். அபூபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், அப்படி என்றால் எனக்கும் அப்படித்தான் இருக்கிறது, இருவரும் நபி அவர்களிடம் செல்வோம், விசாரிப்போம் என்று சொல்கிறார்கள். இருவரும் நபி அவர்களிடம் வருகிறார்கள். நபி அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் எல்லா நேரங்களிலும் உயர்வான ஈமான் உடையவர்களாக உயர்ந்த நிலையில் இருந்தால் நீங்கள் பாதைகளில் செல்கிற போதே மலக்குகள் உங்களுக்கு கைலாக கொடுப்பார்கள். மனிதர்கள் என்றால் இப்படித்தான், ஈமான் என்பது கூடும் குறையும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விவரிக்கிறார்கள். இந்த ஹந்தலா தான் உஹது களத்திலே மரணிக்கிறார்கள். அவரை மலக்குகள் குளிப்பாட்டினார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். கஸீலுல் மலாயிகா என்ற சிறப்பு பெயர் அவருக்கு இருக்கிறது. ஆக அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஈமான் கூடும் குறையும் என்பதிலே எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் ஈமான் முழுக்க இல்லாமலாகிவிடாது பாதுகாத்துக் கொள்வது எங்களுடைய பொறுப்பாக இருக்கிறது. ஈமான் அதிகமாக குறைந்து விடாமல் ஈமானை அடிக்கடி புதுப்பித்துக் கொள்ள வேண்டிய தேவை நமக்கு இருக்கிறது. ரமலான் மாதத்திலே அதிகமாக எங்களுடைய ஈமான் புதுப்பிக்கப்பட்டது.
அதிகமான பயான் நிகழ்ச்சிகளிலே நாங்கள் கலந்து கொண்டோம், அதிகமாக குர்ஆனை ஓதினோம், நோன்பு நோற்றோம். தீமையான காரியங்களில் நான் ஈடுபட்டால் என்னுடைய நோன்பு முறிந்துவிடும் என்ற பயத்திலே தீமையான காரியங்களில் இருந்து தூரமாக இருந்தோம். நல்லவர்களோடு தொடர்புகளை அதிகமாக வளர்த்து கொண்டோம். பள்ளி வாயிலோடு நெருக்கமான தொடர்பை வைத்திருந்தோம். காலையிலும் மாலையிலும் இரவிலும் என்று பள்ளி வாயிலில் அதிக நேரத்தை செலவிட்டோம். எங்களுடைய ஈமான் உயர்ந்த நிலையில் இருந்தது. ஆனால் 2 வாரங்கள் கடந்து விட்டது. என்னுடைய ஈமான் எப்படி இருக்கிறது? நான் ரமலானிலே கொண்ட தொடர்பு, இந்த நல்ல விஷயங்களோடு எனக்கு இருந்த ஈடுபாடு எப்படி இருக்கிறது என்று நாங்கள் ஒவ்வொருவரும் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். அறிஞர்கள் சொல்வார்கள், குன் ரப்பனியன் லா தகுன் ரமதானியா. நீ ரமதானை வணங்குகின்றவனாக இருக்காதே, அல்லாஹுவை வணங்குகின்றவனாக இரு என்று சொல்வார்கள். அல்லாஹுவை வணங்குகின்றவர்களாக இருப்பவர்களுடைய நிலை எல்லா காலங்களிலும் மாற்றம் இருந்தாலும் கூடி குறைந்தாலும் பெரிய அளவு வித்தியாசம் இருக்காது. அவர்கள் அல்லாஹுவை வணங்குகின்றவர்களாக இருப்பார்கள். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரமலானினுடைய நலவுகளை நாங்கள் அடைந்து கொள்வது அல்லாஹு தஆலா எங்களுக்கு வாழ்க்கையில் தருகிற மிகப்பெரிய பாக்கியம். ரமலானிலே பாவ மன்னிப்பு, நரக விடுதலை, சுவர்க்கத்திற்கு செல்வதற்கான உத்தரவாதம், அது போன்ற 1000 மாதங்களை விட சிறந்த இரவு என்று அல்லாஹு தஆலா அதிகமான சிறப்புகளை ரமலானிலே வைத்திருந்தார். அந்த சிறப்புகள் ஒருவருக்கு கிடைக்கவில்லை என்று சொன்னால், அதனுடைய நன்மைகள் ஒருவருக்கு கிடைக்கவில்லை என்று சொன்னால், உண்மையில் அவருக்கு நலவுகளிலிருந்து அவர் தடுக்கப்பட்டவர் தான், நலவுகளிலிருந்து அவர் தூரமாக்கப்பட்டவர் தான். அதனால் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லைலத்துல் கத்ரினுடைய சிறப்பை சொல்லிவிட்டு சொல்கிறார்கள், ஃபமன் ஹுரிம கைரஹா, யார் அதனுடைய நலவிலிருந்து தடுக்கப்பட்டானோ ஃபகது ஹுரிமல் கைர், அவன் தான் நலவிலிருந்து தடுக்கப்பட்டவன், அவன் தான் நல்ல விஷயங்களிலிருந்து தடுக்கப்பட்டவன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா எங்களுக்கு ரமலானில் செய்த அருளுக்காக, ரமலானிலே எங்களை வணங்க வைத்ததற்காக, ரமலானிலே அல்லாஹுவோடு அதிகமான நெருக்கத்தை நாம் ஏற்படுத்திக் கொள்வதற்கு, அல்லாஹ் நமக்கு கபூல் செய்ததற்காக அதிகமாக அவனுக்கு நன்றி செலுத்த வேண்டிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கிறது. மூமினுடைய சந்தோஷம் அல்லாஹு தஆலாவுக்கு நன்றி செலுத்துவதில் தான் இருக்கிறது. அல்லாஹு தஆலா நமக்கு செய்த அருளின் காரணமாகத்தான் ரமலானிலே நாங்கள் இராவணக்கத்தில் ஈடுபட்டோம், நோன்பு நோற்றோம், லைலத்துல் கத்ருக்காக பள்ளியிலே தரித்திருந்தோம், தீமையான காரியங்களிலிருந்து நாங்கள் ஓரமாக இருந்தோம், அதிகமான நல்ல விஷயங்களை கேட்டோம். காரணம், அல்லாஹு தஆலா நமக்கு அருள் செய்தார். அல்லாஹு தஆலாவுடைய தௌஃபீக் நமக்கு இருந்தது. அது இல்லை என்று சொன்னால் நாங்கள் அவர் ஈடுபட்டிருக்க முடியாது. எனவே ஒரு மூமினை பொறுத்தவரை இந்த தௌஃபீக்குக்காக, அல்லாஹு தஆலா நமக்கு செய்த கபூலியத்திற்காக அவனுக்கு நன்றி செலுத்துகின்றவர்களாக, அதை நினைத்து சந்தோஷப்படுகின்றவர்களாக ரமலானுக்கு பிறகு ஒரு மூமின் இருக்க வேண்டும். அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்கிறான், அல்லாஹுடைய அருளை கொண்டு, அவனுடைய கொடையை கொண்டு நீங்கள் திருப்தியடையுங்கள், சந்தோஷப்படுங்கள், அதுதான் நீங்க சேர்க்கிறதிலே மிச்சம் நல்லது என்று அல்லாஹ் சொல்றான். அல்லாஹுடைய அருளும் அவனுடைய கொடையும் நீங்கள் சேர்ப்பதிலே மிகச் சிறந்தது, அது உங்களுக்கு கிடைக்கும் என்றால் நீங்கள் அதற்காக சந்தோஷப்படுங்கள், அல்லாஹு தஆலாவுக்கு நன்றி செலுத்துங்கள் என்று அல்லாஹு தஆலா சூரத்து யூனுஸ் 58வது வசனத்திலே எங்களுக்கு சொல்லி காட்டுகிறார். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அமல்கள் இஸ்திக்ஃபாரோடு நிறைவு பெற வேண்டும். அதுதான் எங்களுக்கு இஸ்லாம் காட்டுகின்ற வழிகாட்டலாக இருக்கிறது. நாம் தொழுகை முடித்ததற்கு பிறகு என்ன சொல்கிறோம்? அஸ்தக்ஃபிருல்லா அஸ்தக்ஃபிருல்லா அஸ்தக்ஃபிருல்லா, அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு கோருகிறோம். ஆக அமல்கள், தொழுகை என்பது நாம் தீமையில் ஈடுபடவில்லை. நாங்கள் தொழுகிற நேரம் அல்லாஹ் தடை செய்த விஷயங்களில் ஈடுபடவில்லை. தொழுது முடிந்ததற்கு பிறகு அஸ்தக்ஃபிருல்லா என்று சொல்கிறோம். அப்படி என்றால் அந்த தொழுகையிலே நடந்த குறைகளை அல்லாஹு தஆலாவிடம் நாங்கள் மன்னிக்குமாறு வேண்டுகிறோம். ஆக நோன்பில் நடந்த குறைகளுக்காக அல்லாஹு தஆலாவிடம் மன்னிப்பு கோருகின்றவர்களாக இந்த காலகட்டங்களை நாங்கள் ஆக்கிக் கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது. அல்லாஹு தஆலா பாவ மன்னிப்பு கோருபவர்களுக்கென்று ஒரு ஸ்பெஷலான சிறப்பு வச்சிருக்கிறான், ஒரு மிகப்பெரிய சிறப்பு வச்சிருக்கிறான். அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் சொல்றான், அல்லாஹு தஆலா இந்த சமுதாயத்தை 2 விஷயங்கள் இருக்கும் வரைக்கும் அழிக்க மாட்டான். ஒன்று, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கிற வரைக்கும் இந்த சமுதாயத்திற்கு அல்லாஹ்வுடைய தண்டனை இறங்காது. இரண்டாவது, இந்த சமூகம் அல்லாஹு தஆலாவிடம் பாவ மன்னிப்பு கோருகிற காலமெல்லாம்
தண்டனை வராது, தண்டிக்கப்பட மாட்டார். அல்லாஹு தாலாவிடம் பாவ மன்னிப்பு கோருகிற நேரம் தண்டனையிலிருந்து பாதுகாக்கப்படுவார்கள். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறு நமக்கு தெரியும். அவருடைய மக்கள் விஷயத்திலே கோபப்பட்டு செல்கிறார், மீன் விழுங்குகிறது, லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். அவருடைய தீமையை உணர்ந்து கொள்கிறார், அல்லாஹு தாலாவிடம் பாவ மன்னிப்பு கோருகிறார், அவருக்கு விடிவு கிடைக்கிறது. ஆக தண்டனை இறங்காது. தண்டனை இறங்கியவர்கள் இருந்தால் அவர்கள் பாவ மன்னிப்பு கோருகிற நேரம் அந்த தண்டனையிலிருந்து பாதுகாக்கப்படுவார்கள் என்பதுதான் இஸ்லாம் எங்களுக்கு சொல்லக்கூடிய வழிகாட்டலாக இருக்கிறது. நபி அவர்கள் ஒரு நாளைக்கு 100 தடவை பாவ மன்னிப்பு கோருபவர்களாக இருந்தார்கள் என்று நாங்கள் பார்க்கிறோம். முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர் 100 தடவை பாவ மன்னிப்பு கோருகிறார் என்றால், பாவ மன்னிப்பு கோருவது என்பது நாம் தெரிந்து தீமை செய்வதற்காக நடக்கக்கூடிய விஷயம் அல்ல. பாவ மன்னிப்பு என்பது ஒரு இபாதத். பாவ மன்னிப்பு கோருபவர்களை அல்லாஹு தஆலா விரும்புகிறார். இறைவா என்னை மன்னித்து விடு, என்னை மன்னித்து விடு என்று நாங்கள் இறைவனிடம் கெஞ்சுகிறோம் என்று சொன்னால், நான் அல்லாஹ்வுக்கு அடிமை என்பதை 1க்கு 100 தடவை ஒரு நாளைக்கு உறுதிப்படுத்துகிறேன். அல்லாஹு தஆலா என்னை விட உயர்ந்தவன் என்பதை உறுதிப்படுத்துகிறேன். அல்லாஹு தஆலா நாடினால் தான் நான் வெற்றியடைய முடியும் என்பதை உறுதிப்படுத்துகிறேன். அல்லாஹு தஆலா நாடினால் தான் இந்த சோதனையிலிருந்து எனக்கு விடிவு என்பதை உறுதிப்படுத்துகிறேன். எனவே மிக உயர்வான ஒரு அமல் அல்லாஹு தஆலாவிடம் நாங்கள் பாவ மன்னிப்பு கோருவது. அதிகமாக நாங்கள் அல்லாஹு தஆலாவிடம் பாவ மன்னிப்பு கோர வேண்டும். அதுபோன்று ரமலானிலே நாங்கள் செய்த அமல்கள் அல்லாஹு தஆலாவிடம் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்காக துஆ செய்ய வேண்டும். ரமலானிலே நாங்கள் செய்த அமல்கள் அல்லாஹு தஆலாவிடம் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்காக துஆ செய்ய வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலா எங்களை அமல் செய்யுமாறு கோரியிருக்கிறான். அமல் செய்வதற்கான வாய்ப்பை அவனே எங்களுக்கு தந்திருக்கிறான். அமல் செய்வதை ஏற்றுக்கொள்வதா ஏற்றுக்கொள்வது இல்லையா என்பதும் அவனுடைய கையில் தான் இருக்கிறது. அப்ப நாங்கள் அமல் செய்து விட்டோம் என்பது பெரும் திருப்தியான விஷயம் அல்ல. அந்த அமல் ஏற்றுக்கொள்ளப்பட்டு விட்டதா இல்லையா என்பதில் தான் வெற்றி தோல்வி தங்கி இருக்கிறது. அதனால் தான் அலி இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், அமல் செய்வது முக்கியமானது, ஆனால் அந்த அமல் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்காக அல்லாஹு தஆலாவிடம் பிரார்த்தனை செய்வது அதைவிட முக்கியமானது என்று சொன்னார்கள். இமாம்கள் சொல்கிறார்கள், நாங்கள் ரமலானை அடைய வேண்டும் என்பதற்காக 6 மாதம் அல்லாஹு தஆலாவிடம் பிரார்த்தனை செய்வோம். ரமலானை அடைந்து அமல் செய்ததற்கு பிறகு அடுத்த ரமலான் வரைக்குமான காலத்தை அல்லாஹு தஆலாவிடம் அந்த ரமலானிலே செய்த அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்பதற்காக பிரார்த்தனை செய்பவர்களாக இருந்தோம் என்று குறிப்பிடுகிறார். எனவே அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் ரமலானிலே அமல் செய்து விட்டோம் என்பது திருப்தியானது அல்ல. ரமலானிலே நாம் அதிகம் தொழுது விட்டோம், இனி தொழ தேவையில்லை, அது போதுமானது, அல்லாஹு தஆலா எங்களை மன்னிப்பான், எங்களுக்கு வெற்றி இருக்கிறது, நாம் லைலத்துல் கத்ரை அடைந்து விட்டோம், 10 நாள் நான் பள்ளியிலே இருந்திருக்கிறேன், எனவே எந்த நாள் லைலத்துல் கத்ர் இறங்கினாலும் எனக்கு கிடைத்துவிடும், 1000 மாதங்களை விட சிறந்த இரவை நான் அடைந்து கொண்டேன், 83 வருடங்கள் அமல் செய்த நன்மை எனக்கு கிடைத்து விட்டது, இனி நான் எப்படி போனாலும் பரவாயில்லை என்று நாம் நினைக்க கூடாது, கிடைக்க வேண்டும் என்று நினைக்க வேண்டும். இனி எப்படி போனாலும் பரவாயில்லை, நான் செய்து விட்டேன் என்பது அல்ல விஷயம், செய்தது எனக்கு உண்மையாக கிடைத்திருக்கிறதா இல்லையா என்பதில் தான் விஷயம் இருக்கிறது. எனவே அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதிகமாக அல்லாஹு தஆலாவிடம் இந்த ரமலானிலே நாங்கள் செய்த அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்காக பிரார்த்தனை செய்ய வேண்டும். அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருக்கிறார்கள். ஒரு யாசகர் வருகிறார், அவர் யாசகம் கேட்கிறார், அவருக்கு ஒரு தீனாரை கொடுங்கள் என்று சொல்கிறார்கள். மகன் ஒரு தீனாரை கொடுத்துவிட்டு சொல்கிறான், நீங்கள் மிகப்பெரிய ஒரு அமலை செய்திருக்கிறீர்கள் என்று சொல்கிறார். மகனிடம் அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், உண்மையிலேயே இந்த அமல் அல்லாஹு தஆலாவிடம் ஏற்றுக்கொள்ளப்பட்டு விட்டது என்று நான் அறிந்தால் அதற்கு பிறகு இந்த உலகத்திலே இருப்பதற்கு நான் விரும்ப மாட்டேன். ஏனென்றால் இன்னமா யதகப்பலுல்லாஹு மினல் முத்தகீன், அல்லாஹு தஆலா யார்கிட்டருந்து ஏற்றுக்கொள்வான் அமல்களை என்றால் முத்தகீன்களிடமிருந்து தான் ஏற்றுக்கொள்வான் என்று சொல்கிறார். அல்லாஹு தஆலா இந்த அமலை என்னிடமிருந்து ஏற்றுக்கொண்டு விட்டான் என்பது எனக்கு தெரியுமாக இருந்தால் நான் ஒரு தக்வாதாரி, நான் ஒரு முத்தகீன்களில் உள்ளவராக இருக்கிறேன், எனவே இதோடு நான் போய் சேர்ந்து விட வேண்டும் என்று நினைப்பேன் என்று அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தக்வா உள்ளவர்களிடம் இருந்துதான் அல்லாஹு தஆலா அமல்களை ஏற்றுக்கொள்வான் என்றால் நாம் தக்வாதாரிகளாக இருக்கிறோமா?
என்னுடைய உள்ளத்திலே தக்வா இருக்கிறதா? நான் அல்லாஹு தஆலாவுக்காக வாழக்கூடியவனாக இருக்கிறேனா? நான் செய்த அமல்கள் அல்லாஹு தஆலாவிடம் ஏற்றுக்கொள்கிற அடிப்படையில் என்னுடைய செயற்பாடுகள் இருக்கிறதா என்பதை கட்டாயம் நாங்கள் ஒவ்வொருவரும் சிந்தித்து பார்க்க வேண்டிய, அதற்காக முயற்சிக்க வேண்டிய ஒரு காலகட்டத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரமலானில் மாத்திரம் அமல் செய்வது அல்ல எங்களுக்கு பணிக்கப்பட்டிருக்கிற விஷயம். மறுமை வரை, மரணம் வரை நாங்கள் அமல் செய்து கொண்டே இருக்க வேண்டும். அதுதான் ஒரு முஸ்லிம். இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள்ட்ட அவரோட மாணவர் கேட்கிறார், ஆசிரியர் அவர்களே, எப்போ நாம் ஓய்வெடுக்கிற, எப்போ பார்த்தாலும் படிக்கிறது, எப்போ பார்த்தாலும் அடுத்தவர்களுக்கு பிரச்சாரம் செய்கிறது, எப்போ பார்த்தாலும் ஹதீஸ்களை, எப்போ பார்த்தாலும் அறிவிப்பாளர்கள் பற்றிய தர விமர்சனம், அவர் இப்படி இவர் இப்படி, இவர் ஹதீஸை ஏற்றுக்கொள்ள இயலாது, அவர் ஹதீஸை ஏற்றுக்கொள்ள இயலாது, பிரயாணம், சோழிகள், பிரச்சனைகள் என்று இப்படியே ஓடித்திரியதானா, எப்போ நாம் ஓய்வெடுக்கிறேன்னு கேட்கிறார். அப்போ இமாம் அஹ்மத் பின் ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் தன்னுடைய மாணவனுக்கு சொல்கிறாங்க, எப்போ நம்ம சுவர்க்கத்தில் முதலாவது காலடியை வைக்கிறோமோ அப்போ தான் நம்மளுக்கு ஓய்வு. எப்போ நம்ம சுவர்க்கத்தில் முதலாவது காலடியை வைக்கிறோமோ அப்போதான் நம்மளுக்கு ஓய்வு. இந்த உலகத்தில் ஒரு முஸ்லிமுக்கு ஓய்வு கிடையாது. ஒரு முஸ்லிமை பொறுத்தவரை இந்த உலகத்திலே அல்லாஹு தஆலாவுக்கு எல்லா நேரங்களிலும் கட்டுப்பட்டவனாக அவன் வாழ வேண்டும். மா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅ்புதூன். அல்லாஹு தஆலா மனிதர்களையும் ஜின்களையும் படைத்ததற்கான நோக்கத்தை செல்லும் போது என்னை வணங்குவதற்காகத்தான் படைத்திருக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்கிறார். ஒரு முஸ்லிமுடைய 24 மணித்தியாலமும் சந்தர்ப்ப துஆக்களையும் ஓதி அவன் சரியாக அல்லாஹு தஆலாவினால் விதிக்கப்பட்ட கடமைகளையும் நிறைவேற்றுவானாக இருந்தால் 24 மணி நேரமும் அவன் அமல் செய்வதற்கான நன்மை கிடைக்கும். அவன் டொய்லெட்டில் இருந்தாலும் ஒரு இபாதாவாக கணிக்கப்படும். அவன் தூங்கினாலும் தூங்குகிற நேரம் இபாதாவாக கணிக்கப்படும். அவன் சாப்பிட்டாலும் இபாதாவாக கணிக்கப்படும். இல்லற வாழ்க்கையில் ஈடுபட்டாலும் இபாதாவாக கணிக்கப்படும். ஆக அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு முஸ்லிமை பொறுத்தவரை இபாதத்திலிருந்து ஓய்வு பெற வேண்டும் என்பது கிடையாது. அவனுக்கு அப்படி இருக்க முடியாது. அவன் தொடர்ந்து இபாதத்தில் இருக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அஹப்புல் அமாலி இலல்லாஹி அத்வமுஹா வ இன் கல்ல. அல்லாஹு தஆலாட்ட மிக விருப்பமான அமல் எது என்று சொன்னால் குறைவாக இருந்தாலும் நிலையானதாக இருப்பது என்று சொன்னான். அல்லாஹு தஆலாட்ட மிக விருப்பமான அமல் எது என்று சொன்னால் குறைவாக செய்தாலும் நிலையாக இருக்க வேண்டும். மரணிக்கின்ற வரை அது தொடர வேண்டும். வஅபுத் ரப்பக ஹத்தா யஅதியகல் யகீன். உனக்கு மரணம் வரும் வரை அல்லாஹு தஆலாவை உன்னுடைய இரட்சகனை நீ வணங்கு என்று அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே குறிப்பிடுகிறான். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதனால் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து அவருக்கு ஆலோசனை சொல்கிறார்கள், முஆதே, ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் நீ ஒரு துஆவை ஓதுவதற்கு மறக்கக்கூடாது. முஆத் இப்னு ஜபல் யார்? ஒரு இளைஞர், நபி அவர்களுடைய பராமரிப்பிலே இருந்து பயிற்றப்பட்ட ஒருவர். அவருக்கு ஆலோசனை சொல்கிறார், முஆதே, ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் ஒரு துஆவை நீ மறக்கக்கூடாது. என்ன துஆ? அல்லாஹும்ம இன்னி அலா திக்ரிக வ ஷுக்ரிக வ ஹுஸ்னி இபாதத்திக். இறைவா, உன்னை ஞாபகப்படுத்துவதற்கு, உன்னுடைய ஞாபகத்தில் நான் வாழ்வதற்கு, உன்னை முறையாக நான் வணங்குவதற்கு எனக்கு உதவி செய்வாயாக என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹு தஆலாவிடம் ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் கேட்குமாறு சொன்னார்கள். என்றால் எல்லா நேரங்களிலும் ஒரு முஸ்லிமுடைய வாழ்க்கை அல்லாஹு தஆலாவுக்கு ஏற்றதாக, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய போதனைகளுக்கு ஏற்றதாக இருக்க வேண்டும் என்பதைத்தான் இந்த நபிமொழிகள் நமக்கு சொல்கிறது. அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரமலான் முடிந்து விட்டது. ரமலான் முடிந்து விட்டது. அல்லாஹு தஆலா மறைந்து விடவில்லை. ரமலானை படைத்த அல்லாஹு தஆலா உயிரோடு இருக்கிறான். நாம் ரமலானிலே அஞ்சிய அந்த அல்லாஹு தஆலா உயிரோடு தான் இருக்கிறான். நாம் ரமலானை வணங்கவில்லை, அல்லாஹு தஆலாவைத்தான் வணங்கினோம் என்று சொன்னால் எங்களுடைய அமல்களிலிருந்து நாங்கள் ஓய்வு பெற முடியாது. எங்களுடைய அமல்களை நாங்கள் விட்டுவிட முடியாது. அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஒரு மனிதர் வருகிறார். அல்லாஹ்வின் தூதரே, எனக்கு உபதேசம் செய்யுங்கள் என்று சொல்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், குல் ஆமன்து பில்லாஹி சும்ம இஸ்தகிம். நீ அல்லாஹு தஆலாவை நான் ஈமான் கொண்டேன் என்று சொல்லு, பிறகு அதிலே உறுதியாக இரு என்று சொன்னார். அல்லாஹு தஆலாவை ஈமான் கொண்டேன் என்று சொல்லு, பிறகு அதிலே உறுதியாக இரு என்று சொன்னார்கள். உறுதியாக இருப்பது மிக மிக முக்கியமானது.
ஒருவர் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லிவிட்டால் அவருடைய சோழி முடிந்து விட்டது, அதற்கு பிறகு எந்த வேலையும் கிடையாது என்பதில்லை. லா இலாஹ இல்லல்லாஹ்வை பாதுகாப்பதற்கான முயற்சியில் அவர் இருக்க வேண்டும். லா இலாஹ இல்லல்லாஹ்வினுடைய சிறப்பை அடைந்து கொள்வதற்கான முயற்சியை அவர் தொடர வேண்டும். அதனால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த பிரார்த்தனை, அல்லாஹும்ம யா முகல்லிபல் குலூப் ஸப்பித் கல்பி அலா தீனிக். உள்ளங்களை புரட்டுகின்ற இரட்சகனே, என்னுடைய உள்ளத்தை உன்னுடைய மார்க்கத்திலே நிலைப்படுத்துவாயாக, உறுதிப்படுத்துவாயாக என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரார்த்தனை செய்தார்கள். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, குலூபுல் இபாதி பைன உஸ்புஐனி மின் அஸாபிர் ரஹ்மான் யுகல்லிபுல்லாஹு அலா மா ஷா. அடியார்களுடைய உள்ளங்கள் அல்லாஹு தஆலாவுடைய 2 விரல்களுக்கு மத்தியில் இருக்கிறது. அதை தான் விரும்புகின்ற விதத்திலே அவன் புரட்டி விடுகிறான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே அல்லாஹு தஆலாவோடு நாங்கள் நெருக்கமான உறவை எல்லா நேரங்களிலும் வைத்துக் கொள்ள வேண்டும். எல்லா நேரங்களிலும் என்னுடைய உள்ளம் அல்லாஹு தஆலாவுடைய ஞாபகத்தோடு இருப்பதற்கு நாங்கள் ஒவ்வொருவரும் முயற்சி செய்ய வேண்டும். ஒரு மனிதர் அல்லாஹு தஆலாவிட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் உபதேசம் செய்யுமாறு சொல்கிறார். நபி அவர்கள் நிறைய உபதேசத்தை செய்கிறார்கள். தொழுகையை பற்றி சொல்கிறார்கள், நோன்பை பற்றி சொல்கிறார்கள், ஜக்காத்தை பற்றி சொல்கிறார்கள், தர்மத்தை பற்றி சொல்கிறார்கள். இப்படி நிறைய உபதேசம் செய்கிறார்கள். கடைசியில் அந்த மனிதர் கேட்கிறார், அல்லாஹ்வின் தூதரே, நிறைய கடமைகள் இருக்கிறது, இஸ்லாத்தில் நிறைய கடமைகள் இருக்கிறது, நிறைய பொறுப்புகள் இருக்கிறது, இது எல்லாத்தையும் நான் ஒட்டுமொத்தமாக செய்கிறதென்றால் என்ன செய்யணும் என்று கேட்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, உன்னுடைய நாவை எல்லா நேரங்களிலும் அல்லாஹுவை ஞாபகப்படுத்துகின்ற நாவாக வைத்துக்கொள், அல்லாஹுவை திக்ரு செய்கின்ற நாவாக வைத்துக்கொள் என்று சொன்னார்கள். அப்படி என்றால் எல்லா நேரங்களிலும் நாங்கள் அல்லாஹுவை ஞாபகப்படுத்திக் கொள்வோமாக இருந்தால் எல்லா பொறுப்புகளும் எங்களுக்கு இலகுவாகிவிடும். வல்லோன் அல்லாஹு தஆலா அத்தகைய வாய்ப்பை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தந்தருள்வானாக. ஆமீன் ஆமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இன்னல் ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وأن محمدا عبده ورسوله. أما بعد. அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நேரத்திற்கு ஒருவர் தொழுவது நோன்பில் மாத்திரம் கடமை கிடையாது. ஒரு முஸ்லிமை பொறுத்தவரை அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்கிறான், நிச்சயமாக தொழுகை என்பது இறை விசுவாசிகள் மீது நேரம் குறிக்கப்பட்ட கடமை என்று சொல்கிறார். நாம் எப்போதெல்லாம் இறை விசுவாசியாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறோமோ அப்போதெல்லாம் நேரத்திற்கு தொழ வேண்டும். அதான் அதனுடைய விளக்கம். எப்போதெல்லாம் இறை விசுவாசியாக இருக்க வேண்டும் என்ற ஆசை நமக்கு இருக்கிறதோ அப்போதெல்லாம் நேரத்திற்கு தொழக்கூடியவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும். எங்களுடைய கடைசி வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற வார்த்தையோடு முடிய வேண்டும் என்ற ஆசையோடு நாங்கள் இந்த உலகத்திலே வாழ வேண்டும். ஏன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் கான ஆகிரு கலாமிஹி லா இலாஹ இல்லல்லாஹ் தஹலல் ஜன்னah. யாருடைய கடைசி வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ் என்று இருக்கிறதோ அவன் சுவர்க்கம் நுழைந்தான் என்று சொன்னார்கள். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் மேலெண்ணம் கொள்வதனால் இது வராது. எனக்கு வரும் நான் அப்படி செஞ்சிருக்கேன் இப்படி செஞ்சிருக்கேன் என்று சாதனை பற்றி பேசிக் கொண்டிருப்பதனால் வராது. சதா நேரமும் அல்லாஹு தஆலாவுடைய ஞாபகத்தில் இருப்பவர்களால் தான் அந்த இக்கட்டான நேரங்களிலும் அந்த ஞாபகம் வரும். அதனால் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் சுகமோடு இருக்கிற நேரம், நீங்கள் செல்வச் செழிப்போடு இருக்கிற நேரம் அல்லாஹு தஆலாவை ஞாபகப்படுத்துங்கள். அல்லாஹு தஆலா உங்களை கஷ்டமான நேரங்களிலே ஞாபகப்படுத்துவான் என்று சொன்னார்கள். நீங்கள் கஷ்டமாக இருக்கிற நேரம் அல்லாஹு தஆலா உங்களை ஞாபகப்படுத்த வேண்டுமாக இருந்தால் நீங்கள் சுகத்தோடு இருக்கிற நேரம், சந்தோஷமாக இருக்கிற நேரம், ஆரோக்கியமாக இருக்கிற நேரம், செல்வச் செழிப்போடு இருக்கிற நேரம் அல்லாஹுவை ஞாபகப்படுத்துங்கள். உங்களுக்கு கஷ்டம் வருகிற போது அல்லாஹ் உங்களை ஞாபகப்படுத்துவான் என்று சொன்னார்கள் என்றால் மரண கஷ்டத்தை விட வேறு ஒரு கஷ்டம் இந்த உலகத்திலே கிடையாது. மரணத்தின் போது ஒருவர் படுகிற கஷ்டத்தை, வேதனையை விட இந்த உலகத்திலே வேறு வேதனை, கஷ்டம் என்பது ஒருவருக்கு இல்லை. உயிர் எங்களுடைய உடம்பில் இருந்து எல்லா
நாளங்களில் இருந்தும் எல்லா இடங்களில் இருந்தும் உருவப்படுவது லேசான ஒரு விஷயம் அல்ல. எல்லோரும் அந்த வழியை அனுபவிக்க இருக்கிறோம். அந்த நேரத்தில் அல்லாஹு தஆலா எங்களை ஞாபகப்படுத்தி அவனை ஏற்றுக்கொண்ட நிலையிலே நாங்கள் மரணிப்பதற்கான வாய்ப்பு கிடைக்க வேண்டுமாக இருந்தால் எல்லா நேரங்களிலும் அல்லாஹுவை ஞாபகப்படுத்துகின்றவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும். ரமலானுடைய நோன்புதான் முடிந்திருக்கிறது சகோதரர்களே, ரமலானினுடைய நோன்புதான் முடிந்திருக்கிறது. நோன்பே முடிந்து விடவில்லை. ரமலானினுடைய நோன்பு மாத்திரம்தான் முடிந்திருக்கிறது. திங்கள் வைக்க வேண்டிய நோன்பு இருக்கிறது, வியாழன் வைக்க வேண்டிய நோன்பு இருக்கிறது. ஐயாமுல் பீது என்று சொல்லக்கூடிய மாதத்திலே 3 நாள் நோட்கிற மிகச்சிறந்த நோன்பு இருக்கிறது. நபி அவர்கள் சொன்னார்கள், மிகச்சிறந்த நோன்பு தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய நோன்பு. ஒரு நாள் நோன்பு இருப்பார்கள், ஒரு நாள் நோன்பில்லாமல் இருப்பார்கள் என்று சொன்னார்கள். ஷாபான் மாதத்திலே நாங்கள் வைக்கிற நோன்பு இருக்கிறது, அது முடிந்து விடவில்லை. முஹர்ரம் மாதத்திலே வைக்கிற நோன்பு இருக்கிறது, அது முடிந்து விடவில்லை. இப்படி நிறைய நோன்புகள், சுன்னத்தான நோன்புகளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். சஹாபாக்கள் சொல்கிறார்கள், நபி அவங்க நோன்பு வைப்பாங்க, நோன்பை விடவே மாட்டாங்களோ, முழுமையா நோன்போட இருந்துருவாங்களோ என்று நாங்கள் நினைக்கிற அளவுக்கு தொடராக நோன்பு இருப்பார்கள், நோன்பை விடுவார்கள், இனி நோன்பு கிடையாது, நபி அவங்க நோன்பு பிடிக்க மாட்டாங்க என்று நாங்கள் நினைக்கிற அளவுக்கு நோன்பை விட்டிருப்பாங்க என்று சஹாபாக்கள் சொல்கிறார்கள். எனவே அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரமலானினுடைய நோன்பு முடிந்திருக்கிறது. நோன்பே எங்களுக்கு முடிந்து விடவில்லை. துல்ஹஜ் மாதத்தினுடைய பிறை 9 வரைக்குமான நோன்பு அல்லாஹு தஆலாவுக்கு மிக விருப்பமான நாட்களவை. அந்த நாட்களிலே நோக்கிற சுன்னத்தான நோன்புகள் இருக்கிறது. எனவே அந்த சுன்னத்தான நோன்புகளை நாங்கள் ஒவ்வொருவரும் நோற்றுக்கொள்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஈமானோடு மரணிக்க வேண்டும் என்பதிலே மிக மிக உறுதியாக இருந்தார்கள். ஈமான் இல்லாமல் மரணித்துவிடக் கூடாது என்பதிலே பயத்தோடு இருந்தார்கள். நபி அவர்களே இப்படி பயத்தோடு இருக்கிறாங்கன்னா நாங்கள் எப்படி இருக்கணும்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உங்களில் எவரும் உங்களுடைய அமலை கொண்டு சுவர்க்கம் நுழைய முடியாது என்று சொன்னார்கள். சஹாபாக்கள் கேட்டார்கள், அந்த யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, உங்களுக்கும் அப்படித்தான் நிலைமையா, நீங்களும் நுழைய இயலாதான்னு கேட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, ஆம், நானும் அப்படித்தான். இல்லா அன் யதகம்மதனி அல்லாஹு பிரஹ்மத்திஹி, அல்லாஹு தஆலா அவனுடைய அருளை கொண்டு என்னை மூடிக்கொள்ளவில்லை என்றால் என்னாலும் சுவர்க்கம் செல்ல முடியாது என்று சொன்னார்கள். நபி அவர்களுடைய மனைவியர்கள் கேட்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதரே, உங்களுக்கு அல்லாஹு தஆலா முன்பின் பாவத்தை எல்லாம் மன்னிச்சிட்டான், நீங்க ஏன் கால்வுங்கிற அளவுக்கு இரவுல நின்று வணங்குறீங்க? கால் உங்களுக்கு மோசமாக போற அளவுக்கு ஏன் நீங்க நின்று வணங்கணும் என்று கேட்கிறாங்க. ஓய்வெடுக்க கூடாதா? நபி அவங்க சொன்னாங்க, அஃபலா அகுன அபதன் ஷக்கூரா, நான் அல்லாஹு தஆலாவுக்கு நன்றி உள்ள அடியானாக இருக்கக்கூடாதா? அல்லாஹு தஆலா எனக்கு இவ்வளவு செய்திருக்கிறான், என்னை ரசூலாக ஆக்கியிருக்கிறான், இவ்வளவு வாய்ப்பை தந்திருக்கிறான், எனக்கு பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறது, ஓகே, அல்லாஹு தஆலாவுடைய அருளுக்கு நான் நன்றி செலுத்தக்கூடாதா? நங்களுக்கு அல்லாஹு தஆலா எவ்வளவு அருள் செஞ்சிருக்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அல்லாஹு தஆலா செஞ்ச அருளுக்கு நன்றி செலுத்தக்கூடாதா என்பதற்காக கால் வீங்குகிற அளவுக்கு இரவு பொழுதிலே நின்று வணங்குகிறார்கள். அவங்க எவ்வளவு தியாகத்தை செஞ்சிருக்கிறாங்க இஸ்லாத்துக்காக, எவ்வளவு கஷ்டங்களை சந்தித்திருக்கிறார்கள். எங்களுக்கும் அல்லாஹு தஆலா அருள் செய்திருக்கிறான், எங்களுக்கும் அல்லாஹு தஆலா நிறைய அருள் செய்திருக்கிறான். நாங்க கணக்கிடுவோமாக இருந்தால் அதை கணக்கிட முடியாது என்று அல் குர்ஆன் சொல்கிறது. எங்களால் கணக்கிட முடியாத அளவுக்கு, பெருமதி மதிக்க முடியாத அளவுக்கான அதிகமான அருள்களை எங்களுக்கு செய்திருக்கிறான். நாங்கள் எங்களோட வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டத்தை எதிர்நோக்கினாலும், எவ்வளவு துன்பத்தை எதிர்நோக்கினாலும், அடுத்த சைட்ல அல்லாஹு தஆலா எங்களுக்கு செய்திருக்கிற அருளை சிந்தித்து பார்ப்போமாக இருந்தால் ஒன்றுமே இல்லை, இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை என்று நாங்கள் முடிவெடுக்கக்கூடிய அளவுக்கு எங்களுக்கு அருள்கள் நிறைந்திருக்கிறது எங்களுடைய வாழ்க்கையிலே. இதற்கு நாங்கள் நன்றி செலுத்தக்கூடாதா சகோதரர்களே? எனவே அல்லாஹு தஆலாவுக்கு நாங்கள் நன்றி செலுத்துவோர்களாக இருக்க வேண்டும். அல்லாஹு தஆலா சொல்கிறான், லயின் ஷக்கர்தும் லஅஸீதன்னகும், நீங்கள் நன்றி செலுத்துவீர்களாக இருந்தால் உங்களுக்கு நான் அதிகரிப்பேன், என்னுடைய அருளை அதிகரிப்பேன். அல்லாஹு தஆலாவுடைய வாக்குறுதி, இது மாறாது. அல்லாஹு தஆலாவுடைய அருளை நமக்கு தாரத்தால எதுவும் குறைஞ்சு விடாது சகோதரர்களே. இந்த உலகத்தில் அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளாத ஆக்களுக்கு எவ்வளோத்தை கொடுத்திருக்கிறான் நம்ம பார்க்கிறோம். எவ்வளோத்தை கொடுத்திருக்கிறான் அல்லாஹு தஆலா.
அல்லாஹு தாலாட்ட இந்த உலகம் ஒரு கொசுடைய இறக்கைக்கு கூட பெருமதியற்றது. எவனுக்கு கொடுத்தா என்ன, அல்லாஹு தாலா அள்ளி கொடுக்கிறான். நாங்கள் நன்றி செலுத்துவோமாக இருந்தால் அவனுடைய வாக்குறுதியில் அஸீதன்னக்கும், உங்களுக்கு நான் அதிகரிப்பேன் என்று அல்லாஹு தாலா வாக்குறுதி அளிக்கிறான். அல்லாஹுடைய வாக்குறுதி பொய்க்காது. அப்படி என்றால் எங்கே பிரச்சனை இருக்கிறது என்பதை நாங்கள் ஒவ்வொருவரும் விளங்கிக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். எங்களுடைய வாழ்க்கையை நாம் சுயபரிசோதனை செய்வோம். நிச்சயமாக இந்த காலகட்டங்களிலே இலங்கையும் சர்வதேசமும் ஒரு சிக்கலான சூழலிலே இருந்து கொண்டிருக்கிற இந்த காலகட்டங்களிலே அல்லாஹு தாலாவோடு நெருக்கமான தொடர்பை நாங்கள் ஏற்படுத்திக் கொள்வோம். அதிகமாக அல்லாஹு தாலாவிடம் நாங்கள் பிரார்த்தனை செய்வோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கலா கதிரை மாற்றக்கூடிய ஒன்று இருக்குமாக இருந்தால் அது பிரார்த்தனை தான் என்று சொன்னார்கள். பிரார்த்தனை செய்யாதவர்களை அல்லாஹு தாலா பெருமைக்காரர்கள் என்று குர்ஆனிலே சொல்கிறார். பெருமைக்காரர்கள் என்று அல்லாஹு தாலா சொல்கிறான், பிரார்த்தனை செய்யாதவர்களை. எனவே அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதிகமாக நாங்கள் அல்லாஹு தாலாவிடம் பிரார்த்தனை செய்வோம். முறையான அடிப்படையில் நாங்கள் பிரார்த்தனை செய்வோமாக இருந்தால் கண்டிப்பாக எங்களுடைய பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளப்படும். நிச்சயமாக எங்களுடைய பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளப்படும். ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறதுக்கு அல்லாஹ்வுக்கு ஒரு தடையும் கிடையாது. நாங்கள் கேட்கறத தாரத்துக்கு அல்லாஹு தாலாவுக்கு ஒரு தடையும் கிடையாது. அப்படி என்றால் நாங்கள் முறையாக அல்லாஹு தாலாட்ட எங்களோட கோரிக்கையை முன்வைக்கல. முறையாக நாங்கள் எப்படி முன்வைக்க வேண்டுமோ அதற்குரிய நிபந்தனைகளை பேணவில்லை. பேணி நாங்கள் செய்வோமாக இருந்தால் நிச்சயமாக இந்த உலகத்திலே அல்லாஹு தாலா எங்களுக்கு வாக்களிப்பதை போல உங்களுக்கு முன்பிருந்தவர்களை இந்த உலகத்திலே ஆள வைத்ததை போல உங்களையும் நாங்கள் ஆள வைப்போம் என்று அல்லாஹு தாலா சொல்கிறான். உங்களுடைய மார்க்கத்தை நிம்மதியாக பின்பற்றக்கூடிய ஒரு சூழலை அல்லாஹு தாலா உங்களுக்கு ஏற்படுத்துவான் என்று அல்லாஹு தாலா சொல்கிறான். இது அல்லாஹு தாலாவுடைய வாக்குறுதி. எனவே அந்த வாக்குறுதியை நாங்கள் நம்பி எங்களுடைய எல்லா நிலைகளிலும் அல்லாஹு தாலாவை பயந்து கொள்வோம். அவன் எங்களை பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற உணர்வோடு எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் வைத்துக் கொள்வோம். எல்லா சந்தர்ப்பங்களிலும் அல்லாஹு தாலாவை நாங்கள் ஞாபகப்படுத்துவோமாக இருந்தால் நிச்சயமாக ஷைத்தானை விட்டும் தூரமான ஒரு வாழ்க்கையை நாங்கள் வாழ முடியும். எங்களுடைய வீடு அல் குர்ஆன் ஓசை கேட்கிற வீடாக இருக்குமாக இருந்தால் நிச்சயமாக ஷைத்தானுடைய ஓசை அந்த வீட்டிலே மேலோங்காது. அந்த வீட்டிலே நிம்மதி இருக்கும், அல்லாஹு தாலாவுடைய அருள் இருக்கும், அல்லாஹு தாலாவுடைய அமைதி இறங்கும். அந்த வீட்டிலே உள்ள சிறியவர்கள் அல்லாஹுடைய உணர்வோடு வாழ்வார்கள். சகோதரர்களே, காலையிலே ஓதக்கூடிய பிரார்த்தனை, மாலையிலே ஓதக்கூடிய பிரார்த்தனைகளை நாங்கள் முறையாக ஓதுவோமாக இருந்தால் எங்களுடைய அன்றைய நாள் நிம்மதியானதாக இருக்கும். சையதுல் இஸ்திக்பாரை ஓதுவோமாக இருந்தால் மாலையில் ஒருவர் ஓதி காலையாவதற்கு முன்னர் மரணித்தால் சுவர்க்கம் செல்வார் என்று நபி அவர்கள் சொன்னார்கள். காலையிலே ஒருவர் ஓதி மாலையாவதற்கு முன்னர் மரணித்தால் சுவர்க்கம் செல்வார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே இவைகளை கவனித்து இந்த காலகட்டங்களிலே சமூக வலைத்தளங்களிலே மிக அவதானமாக நாங்கள் நடந்து கொள்வோம். வருகிற எல்லா செய்திகளையும் நம்ப வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை. எல்லா விஷயங்களுக்கும் கொமெண்ட் அடிக்க வேண்டிய தேவையும் எங்களுக்கு கிடையாது. நாங்கள் எல்லாத்துக்கும் பொறுப்பானவர்கள் கிடையாது. நாங்கள் அதை முதலிலே புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு சமூக வலைத்தளங்களிலே எல்லோரும் அறிஞர்களைப் போல எல்லோரையும் விமர்சிப்பதையும், எல்லோரையும் மட்டம் தட்டி பேசுவதையும், எல்லோரும் தங்களை பெரிய மேதைகளாக நினைத்துக் கொண்டு பின்னோட்டங்களை இடுவதையும் நாங்கள் பார்க்கிறோம். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதை சொல்கிற நானும் பெரியவன் கிடையாது. ஆனால் எங்களுக்குள்ளே இதை நாங்கள் ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காக நான் இதை சொல்கிறேன். எங்களுக்கு எந்த பொறுப்பும் கிடையாது. எல்லா விஷயங்களிலும் எங்களுக்கு பொறுப்பு கிடையாது. ஒவ்வொன்றுக்கென்றும் அல்லாஹு தாலா ஆட்களை வைத்திருக்கிறார். அவரவர் அதை பார்த்துக் கொள்வார்கள். நாம் அல்லாஹு தாலாவுடன் நெருக்கமான தொடர்புகளை ஏற்படுத்திக் கொள்வோம். இமாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் தாத்தாரியர்கள் பகதாதை கைப்பற்றிய போது, உஸ்மானிய பேரரசு அப்பாசிய பேரரசை வீழ்த்திய போது, அந்த அரசனை துரத்திய போது தாத்தாரியர்களுக்கு எதிராக போராடுகிறார்கள். போராட்டத்திலே வெற்றி கிடைக்கிறது. இமாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் நினைத்திருந்தால் ஆட்சியை கைப்பற்றி இருக்கலாம். ஆனால் அவர்கள் சொல்கிறார்கள், வலி சியாசத்தி ரிஜாலுஹா, ஆட்சிக்கென்று அல்லாஹு தஆலா ஆட்களை வைத்திருக்கிறான், அதை அவன் பார்த்துக் கொள்வான் என்று ஓடிய அரச தலைவர்களை அழைத்து ஆட்சியை பொறுப்பு கொடுக்கிறார்கள். தன்னுடைய கிதாபோடு பள்ளியிலே உட்காருகிறார்கள், மக்களுக்கு பாடம் நடத்துகிறார்கள். எனவே எங்களுடைய பொறுப்பு என்னவோ அதனோடு நாங்கள் நிறுத்திக் கொள்ள வேண்டும். அடுத்தவர்களுடைய பொறுப்புகளில் தலையிடுவதையோ அல்லது அடுத்தவர்களை நாங்கள் தூற்றுவதையோ வைத்துக் கொள்வது எங்களுடைய மறுமைக்கு ஆபத்தானதாக அமைந்துவிடும். சகோதரர்களே, எனவே இந்த காலகட்டத்திலே இலங்கை மிக ஒரு இக்கட்டான நிலையிலே
பொருளாதார ரீதியாக சென்று கொண்டிருக்கிற நிலையில் நாங்கள் செலவுகளை அதிகரித்துக் கொள்ளாமல் குறைத்து கொண்டு வீண் விரயம் செய்யாமல் எங்களிடம் இருக்கிற செல்வத்தை முடியுமான அளவு சேமித்து ஒரு முறையான வாழ்க்கையை நாங்கள் வாழுவதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்கிறார், வீண் விரயம் செய்பவர்கள் ஷைத்தானுடைய தோழர்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறார். எனவே வீண் விரயத்தை நாங்கள் குறைத்துக் கொள்வோம். இந்த காலகட்டங்களிலே சிக்கனமாக எங்களுடைய வாழ்க்கையை வைத்துக் கொள்வோமாக இருந்தால் எதிர்வருகிற காலம் இலங்கைக்கும் எங்களுடைய இலங்கை நாட்டு மக்களுக்கும் எங்களுடைய குடும்பத்திற்கும் சிறந்ததாக அமையும். வல்லோன் அல்லாஹு தஆலாவிடம் நாங்கள் ஒவ்வொருவரும் இந்த விஷயங்களை பிரார்த்தனையாக முன்வைப்போம். அல்லாஹு தஆலா எங்களுடைய பிரார்த்தனைகளை ஏற்றுக்கொள்வானாக. ஆமீன் ஆமீன். வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ லி வ லக்கும் வ லிசாயிரில் முஸ்லிமீன மின் குல்லி ذنب فاستغفروه إنه هو الغفور الرحيم. أقيموا الصلاة.